Oh my god. Blood. Hi friend and welcome to another episode of I Drive but not so well. இந்த வீடியோவில் வந்து நான் கீழே விழுந்தது சில்லறை பொறுக்குனதெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்காக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அண்ட் யூ மைட் கெட் ட்ரிகர்ட் பை இட், ஆக்சிடென்ட் பற்றி பேசினானா டோன்ட் வாட்ச் திஸ் வீடியோ ஃபார் யுவர் ஓன் குட். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் நான் போன வீடியோன்னு மென்ஷன் பண்ணுறது அந்த வீடியோ எடுத்து 2 நாள்லேயே நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் எடிட் பண்ணதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ தேட் இஸ் வை. பாய். இந்த மாதிரி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், சில்லறை பொறுக்கிட்டேன், அந்த கதை உங்களுக்கு தெரியணும்னா சொல்லுங்க அப்படின்னு. அண்ட் கமெண்ட்ஸில் அத்தனை பேர் அது வேணும்னு சொன்னீங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஹியர்ஸ் த வீடியோ. இந்த சம்பவத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3ஆ பிரிச்சிடணும். ப்ரீ இன்சிடென்ட் போஸ்ட் இன்சிடென்ட். ஸோ ப்ரீ இன்சிடென்ட், இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் நான் இப்படி போய் விழுந்தேன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீ இன்சிடென்ட்ல நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ நான் காலேஜ் போல இன்டர்ன்ஷிப் போகிறேன் வண்டியில். ஸோ வேற ரூட்டு, நார்மலாக போகிறதோட லாங் ரூட். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நான் யூஸ்வலா போற ரூட்ல போல, புது ரூட்ல போனேன். ஏன் நான் சொல்றேன், பட் திஸ் இஸ் a different route. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, என் வண்டியில பிரேக் கொஞ்சம் questionable-ஆ தான் இருந்துச்சு. You know where the story is going. என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுறோம்ல. ஏப்பா என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது சரி, அப்ப பிரேக் இல்லையா? பட் யா, பிரேக் வந்து பிடிக்கல என் வண்டியில், ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் ஒரு 2 வாரம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்டர்ன்ஷிப். பட் இட் இஸ் அ க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த 3த்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். பேசிக்லி இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நான் விழுறதுக்கு முன்னாடியே என்னோட கசின் வண்டியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கே, தனியாக இருக்காங்களே, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம், அந்த ஒரு the intentions were good. அதனால வந்து கிளம்பி போனேன். சரி, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு. 24 மணி நேரம் கூட நான் தாங்கலை அவங்க வீட்டில். மிஷன் ஃபெயில்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆகி போச்சு. ஸோ இப்போ நான் மண்டே நைட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனேன். அதே வண்டியில் தான் போனேன். பிரேக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சரின்னு போயிட்டேன். அன்னைக்கு தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஏஞ்சி கிளம்பி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேற போட்டு போனேன். அன்னைக்கு நம்ம நல்லா போகலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு மேக்கப்லாம் போட்டு, யூஸ்வலாக பிச்சைக்காரி மாதிரி போவேன். அன்னைக்கு மேக்கப்லாம் போட்டு, பிடிச்ச ட்ரெஸ் போட்டு, பிடிச்ச பேண்ட் போட்டு, எல்லாம் போட்டுட்டு கிளம்புனேன். ஒரு காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டாச்சு, நேவிகேஷன் போட்டாச்சு, கூகுள் பாட்டுக்கு கரெக்டாக வழி சொல்லிச்சு. போனேன், ஸ்மூத்தாக போனேன், பிரச்சனையே இல்லை. ஸோ ப்ரீ இன்சிடென்ட் இது வரைக்கும் தான். புரிஞ்சிருச்சா? நம்ம இப்போ ஆக்சுவல் இன்சிடென்ட்டுக்கு வருவோம். ஸோ நான் போனேன்னா, பிரச்சனையே இல்லாமல் போனேன்னா, ஒரு புது டெரிட்டரியை வந்தடைந்தேன். அது வந்து எப்படின்னா, இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் ஒரு டவுன்ஷிப் மாதிரி கட்டுவாங்கல்ல ஃப்ளாட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு ஏரியாவை வந்து அடைஞ்சிட்டேன். அந்த டவுன்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்கான், 100 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. எனக்கு எப்படிங்கய்யா தெரியும் இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கரே நான் பார்க்கல. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு, தப்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம தான் தப்பா ஓட்டிட்டோம் அப்படின்னு இன்னும் ஸ்லோ டவுன் வேற பண்ணி போனேன். அத்தனோண்ட இன்டர்வெல்ல இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல நான் பிரேக் அடிக்காம அதே ஸ்பீடுல போயிருந்தேன்னா கூட கொஞ்சம் பறந்துட்டு லேண்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நான் என்ன பண்ணேன், சைடுல ஸ்கூல்ல வேற இருந்துச்சு, பெரிய உலகத்திலே பெரிய உத்தமின்ற மாதிரி ஸ்கூல் ஜோன் வேற இருக்கு அப்படின்னு சஜக் அப்படின்னு ஒரு பிரேக் போட்டேங்க ஐயா. சாதா பிரேக் என் வண்டியில பிடிக்கலன்னு சடன் பிரேக் போட்டேங்க. அந்த ஃப்ரண்ட் பிரேக் போட்டதுல தான் என் வாழ்க்கை. ஃப்ரண்ட் பிரேக் போட்டேன்னா வண்டி நின்று இருக்கணும். ஆனா என் வண்டி என்ன வண்டி, ஆக்டிவால சாதா பிரேக்கே கொஞ்சம் கோளாறா தான் இருக்கும். சடன் பிரேக் எல்லாம் நீ போடலாமா? சடன் பிரேக் போட்டேனா வண்டி நின்னுச்சா?
நிக்கல. வண்டி இப்படி சரியுது, நானும் இப்படி சரிஞ்சு பொத்துன்னு விழுந்திருந்தேன்னா கூட அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி வந்து ரோட்ல விழுந்து தேய்ச்சுனே போறேன். பொத்துன்னு விழுந்துருவேன்னு நினைச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சைக்கிள்ல இருந்தெல்லாம் விழுந்திருக்கேன். சைக்கிள்ல இருந்து விழுந்தா எப்படி விழுவோம்? சைக்கிள் விழுந்துரும், நம்மளும் விழுந்துருவோம், முடிஞ்சு போச்சு. வண்டியில இருந்து விழுறேன். வண்டி ஸ்பீடு வந்து சைக்கிள் ஸ்பீடு மாதிரி கிடையாதுன்னு நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். லா ஆஃப் இனர்ஷியா படி an object in motion stays in motion. அதனால நான் பொத்துன்னு விழல, ரோட்ல விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போறேன். ஸ்லைடிங்லயே போறேன். போறப்போ எனக்கு தோணுது, என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, ஓ ஷிட் விழுந்துட்டோம், எப்பங்க இந்த தேய்ச்சிக்கிட்டு போறது நிக்கும், என்னங்க போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. எனக்கு தெரியுது லேயர் ஆஃப் ஸ்கின்ஸ் தேஞ்சுக்கிட்டே வருது, காலிலையும் கையிலையும். தேய்ச்சிக்கிட்டே போறேன், நிக்க மாட்டேன்றேன். வண்டி ஒரு பாயிண்ட்ல நின்றுச்சு, நான் நிக்கலையே. அடுத்த ஸ்பீட் பிரேக்கரான தேய்ச்சிக்கிட்டே போனேன். ஒரு பாயிண்ட்ல ஃபைனலா நின்னுட்டேன். நின்ன உடனே ஏஞ்சிட்டேன். எனக்கு வந்து வலியை விட எம்பாரஸ்மெண்ட் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதனால டக்குன்னு ஏஞ்சிட்டேன். காலு வலியாவது மயிராவது அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு வண்டி பார்த்தா எங்கேயோ இருக்கு பின்னாடி. அதை நோக்கி நடந்து போனா ஒரு 2 அண்ணா வண்டி எடுத்து நிக்க வச்சிருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டேன், அண்ணா வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சாண்ணா? பெருசா வண்டி வாங்கி ஒரு 2 மாசம் தான் இருக்கும், இன்னைக்கு ராத்திரி தாண்டுவியான்ற மாதிரி ஒரு 2 மாசம் கூட தாண்டல நான் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு. சரி வண்டிக்கு ஏதாவது ஆயிடுக்கான்னா அந்த அண்ணா அந்த இடத்துல நக்கல் பண்றாரு. தேவையாண்ணா இதெல்லாம்? வண்டிக்கெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீங்க தான் நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னாங்க. ஓகே, வைஸ் சாய்ஸ். அப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலான்னு வண்டி எடுத்துக்கிட்டு போறேன். அவங்க நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து என்னெல்லாமோ சொன்னாங்க. எனக்கு ரெஜிஸ்டர் ஆல. கொஞ்ச தூரம் நேரா போயிட்டேன். ரோடு 4ஆ பிரியுது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு, சரி நம்ம வந்து கூகுள் மேப்ஸ் போடுவோம், ஆர் ட்ரஸ்டட் ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மேப் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஆனா பார்க்கல, கண்ணு தெரியல, பிளாக் அவுட் ஆயிருச்சு. மங்களா தெரியுது அந்த சீன்லாம் கிடையாது, பிளாக் அவுட் ஆயிடுச்சு. கண்ணு மூடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரவா. கொஞ்ச நேரம் கழிச்சு போன்லாம் கீழே விழுந்து அடி வாங்கினா பிக்சல் பிக்சலா ஸ்கிரீன் தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி கண்ணு திறக்கிற பிக்சல் பிக்சலா தெரியுது, அங்கங்க கலர் தெரியுது, மஞ்சள் கலர் பச்சை கலர்னு. ஹெட்போன்ஸ் தான் போட்டிருந்தேன்ல, மேப் நேவிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. சரி நம்ம கண்ணு தெரியல, காதுல கேட்டுக்கிட்டே போவோன்னு, திஸ் இஸ் என்ன சொல்றது, பிரேக்கிங் த லா தான். கண்ணு தெரியாம வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, வேற வழி இல்ல. அங்கே நின்னா பிளட் லாஸ் ஆகி என்ன ஆகும்னு தெரியல. முன்னாடி அந்த பிக்சல் பிக்சலா தெரிஞ்சதுன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த பிக்சல்ல மஞ்சள் கலர்ல ஏதோ மோஷன்ல ஒண்ணு தெரிஞ்சது. ஸ்கூல் பஸ்ஸா தான் இருக்கும் நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். சோ ஸ்கூல் பஸ். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பஸ் போச்சு, அது ரைட் எடுத்துச்சு. ஹெட்போன்ஸ்லயும் ரைட் எடுக்கணும்னு கேட்டுச்சு. ரைட் எடுத்து போய் யூ ஹவ் அரைவ்ட் யுவர் டெஸ்டினேஷன், கண்ணு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போன்னு பார்த்து. சரின்னு வண்டியை உள்ள போய் நான் பார்க்கலாம் பண்ணிருக்கேன் ப்ராப்பரா. சோ திஸ் இஸ் நாட் அ வுமன் மொமெண்ட். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாம இல்ல, வண்டி ஓட்ட சென்ஸ் இல்லாம இல்ல, இட் வாஸ் ஜஸ்ட் மை பேட் டே. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன்னா ஒரு நர்ஸ் அக்கா அப்பதான் போனாங்க. அப்பதான் திறந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல். 8:30 மணி கூட ஆகல, 8 மணி தான் ஆகுது காலையில. வண்டியில இருந்தே கத்துனேன், அக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவீங்களா அக்கா? சரி வாங்க வந்து படுங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வி ஆர் நாட் டையிங் டுடே, நாட் டுடே அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்ல படுத்துட்டேன். அப்புறமா தான் ஒன்னொன்னா நான் டிஸ்கவர் பண்றேன் எங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோன்னு. இங்க தேஞ்சிருச்சு, இங்க தேஞ்சிருச்சு, முட்டி மொத்தமா போச்சு, பேந்திருச்சு முட்டி. உங்ககிட்ட போய் கேட்டேன், அக்கா என்னக்கா பிரச்சனை, முட்டியில ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கா அப்படின்னு. இல்லம்மா 3 நாள்ல சரியா போயிடும். ஸோ we were fine, we are fine, don't worry. இப்போ கொஞ்சம் ஹீல் ஆயிடுச்சு, நல்லா நடக்கிறேன், வருத்தப்படாதீங்க யாரும். அங்க வந்து அக்கா டின்ச்சரை நல்லா அப்படியே தாராளமா ஊத்துறாங்க. டின்ச்சரை ஊத்தி கிளீன் பண்ணி இங்கதான் வந்து நான் என்னோட ஃபேமை உணர்ந்தேன். நாட் த பெஸ்ட் ஸ்பாட், பட் யா. திடீர்னு ஒரு நர்ஸ் அக்கா வந்தாங்க. வந்து நீங்க ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்களா? காலில் டின்ச்சர் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க ஐயா, இதுவா இதுக்கான சமயம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ வாஸ் இன் பெயின். காலு கையெல்லாம் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க டின்ச்சர் ஊத்துனதுல. அதனால ஐ நீடட் சம் டிஸ்ட்ராக்ஷன். சரி இவங்களையே நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த அக்கா கிட்ட, அக்கா இல்லக்கா நான் ரீல்ஸ்லாம் போட மாட்டேன், நான் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன், என் ஃபுட்டேஜை திருடி போடுறாங்கக்கா அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தேன். பட் தட் ஹெல்ப்டு மீ. அந்த மாதிரி பேசினனாலதான் வலி கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருக்கு. அந்த நர்ஸ் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே டாக்டர் அக்கா வராங்க. நான் தான் அவங்களை அனுப்புனேன், நீங்க மன்னிச்சவு தானே, எனக்கு உங்களை தெரியும், நைஸ் டு
மீட் யூ. நைஸ் டு மீட் யூ நிலைமையிலையா டாக்டர் நான் இருக்கேன். நைஸ் டு மீட் யூன்னு கையை நீட்டுறாங்க. இங்கெல்லாம் தோல் பிஞ்சிருக்கு, கை ஃபுல்லா சேரு. சிரிச்சுட்டேன் நான். சிரிக்க தான் முடியும் அந்த சமயத்துல. ஓகே ஓகே டேக் கேர், சரியா போயிடும் அப்படின்ட்டு போயிட்டேன். பிரிஸ்கிரிப்ஷன்லாம் மணிச்சோன்னு எழுதி கொடுத்தாங்க. ஸோ ஷீ இஸ் எ டெடிகேட்டட் வாட்சர். ஐ லைக் இட். என்ன நைஸ் டு மீட் யூன்னு சொன்னதுதான் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஐ வில் லெட் இட் ஸ்லைட். அக்கா மாஸ். காலில் கட்டு போட்டு கையில கட்டு போட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன இப்படியாய் போச்சு, மொக்க வாங்கிட்டோம் அப்படின்னு. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு வெளியே ஏஞ்சி நடந்து போனேன். நடக்க முடியல, ஆனா நடந்து போனேன். அவ்வளவா ஒன்றும் அடி வாங்கல. ஓகே, நல்ல ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. தொடச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் தி இன்சிடென்ட். இதோட ஆஃப்டர் மேத் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டி மச் கையெல்லாம் தேஞ்சிச்சு. இங்கே வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்கார் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஆக்சுவலி இது இண்டென்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் சதை வளர்ந்து வளர்ந்து வெளியில வந்து இப்போ ஃப்ளாட் ஆயிடுச்சு. இங்கே அடிபட்டுருந்துச்சு, இங்கெல்லாம் அடிபட்டுருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. இங்கே பெருசா ஒரு அடி இன்னும் தெரியும், இந்த ஸ்போக்கடாட்டட் ஷிட். இங்கே தான் தோல்லாம் பிஞ்சிருந்துச்சு, போயிடுச்சு. கால் டோஸ்லலாம் கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு, போயிடுச்சு. டோஸ்லாம் காட்ட மாட்டேன், தட் இஸ் பெய்டு கான்டென்ட். அதுக்கப்புறம் முட்டி தான் பயங்கரமா பேந்துச்சு. நான் அதெல்லாம் காட்டல, கொஞ்சம் கிராஃபிக்கா இருக்கும். பட் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, சரியாகிற அளவுக்கான அடிதான். ஒரு வாரம் நடக்க முடியல, கொஞ்சம் தத்தி தத்தி ஒத்த காலில் நடந்துகிட்டு இருந்தேன். இப்போ ஹீல் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, ரொம்ப செலவு பண்ணி இட் வாஸ் அ நைஸ் டே, இந்த நாள்ல தான் நான் போவேன் அப்படின்னு புக் பண்ணி வச்சிருந்தேன். வேன் கோஹ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். போக முடியல. இந்த முட்டியை வச்சுக்கிட்டு நான் எங்க போறது, முடியல. ஸோ யா, ஆஃப்டர் மேத் ஆஃப் த இன்சிடென்ட் வந்து முட்டி வலியை விட தேர் வாஸ் அ லாட் ஆஃப் முட்டி ஜோக்ஸ். என் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா முதற்கொண்டு யாருமே என்னை சும்மா விடலை. அந்த ஒரு வாரத்துல ஒரு வாழ்க்கைக்கான முட்டி ஜோக்ஸை நான் கேட்டுட்டேன். வேற வேற வேரியன்ட்ல கேட்டுட்டேன். சுறால வர ஸ்டெப்பு போட்டு காமி, முட்டி முட்டி சாமியார், இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கவலைக்கரமான நிலையில் தான் இருந்தேன். இப்ப கொஞ்சம் ஹீல் ஆயிட்டேன், நடக்க முடியுது. யா, தீஸ் ஜோக்ஸ் were pretty much the aftermath of what happened to me. and நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ஒரு ஆக்டிவா ஓனரா, do not trust your brake. உங்களால முடிஞ்ச வரை பொறுமையாவே போங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போங்க. உங்க பிரேக் உங்களுக்கு கை கொடுக்காது. அண்ட் ப்ளீஸ் செக் யுவர் பிரேக்ஸ். அடிக்கடி போய் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யுவர் பிரேக் கெட்ஸ் வெரி லூஸ் நீங்க ஆக்டிவா வச்சிருக்கீங்கன்னா. அதனால ஸ்டே சேஃப், பார்த்து ஓட்டுங்க. சில்லறை பொறுக்கிறத தவிர்க்கவும். அப்படி பொறுக்குனாலும் இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பெரிய இன்ஜுரி ஆகலைன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, அவ்வளோதான். So yeah, that is it. Bye bye.